வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இப்போ 4:30 ஆகுது. வெரி குட் மார்னிங். இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3/4 கப்பு பயத்தம்பருப்பு, ஒரு கப்பு அரிசி, இது ரெண்டுத்தையும் குக்கரில் என்னென்னா தனித்தனியாக வேக வச்சுட்டேன். நீங்கள் ஒன்றாவும் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதம் மார்கழி மாதத்தில் நான் சுவாமிக்கு வெண்பொங்கல் சாதாரணமாக ஒரு நாள் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதம் பண்ணவே முடியல என்னால். சரி, இன்றைக்கி வந்து மார்கழி மாதமே முடிய போகுது, இன்றைக்கி சுவாமிக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் வேக வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து கடாய் வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து பாலை வந்து கொதிக்க வச்சுட்டுருக்கேன். பால் என்னென்னா கொதிச்சப்பறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த வெண்பொங்கலையும் பண்ணி சட்னியும் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடலான்னு. இப்போது முதல்ல இந்த அரிசியும் பருப்பையும் நான் வந்து ஒன்றா போட்டுடுறேன் கடாயில். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு. எல்லாம் நல்லா குழையணும், இது அப்போ தான் நல்லாயிருக்கும் வெண்பொங்கலுக்கு. அது கொதிச்சுட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் இது ஆகிடும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா இதில் வந்து சீவி வச்சுட்டுருக்கேன். இந்த இஞ்சி சீவினதை வந்து இது கூட போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து இஞ்சி சீவி போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இங்கே வந்து பெப்பர் பவுடர் தான் மிளகு பொடி வச்சுருக்கேன். இந்த மிளகு பொடியும் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இதுக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன். நான் வந்து மிளகு பொடியும் போடுவேன், அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகமும் கூட தாளித்து கொடுத்துருவேன் கடைசியில். அந்த மிளகு பொடியும் போட்டுடுறேன். இங்கே பாலும் நல்லா பொங்கி வந்துடுது. இப்போ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மிளகு பொடியும் போட்டாச்சு. இதை நல்லா ஒன்றா இலக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தப்புறம் நெய்யில் வந்து தாளித்து கொட்டிடலாம். அந்த நெய்யும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து கருவேப்பிலை எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ இது வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாக்கா நல்லா இருக்காது. இந்த அரிசியாக இருக்கிறதுனால அது தண்ணி எல்லாமே புரிஞ்சின்றும். அதனால் கொஞ்சம் வெட்டாக நம்ம வச்சோம்னா டிஃபன் பாக்ஸுக்கு வைக்கும்போது அது வந்து சாப்பிடும்படி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மென்னியை பிடிக்கும். இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இதுக்கு நிறைய பெருங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு இங்கே மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை இங்கே வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஜீரகத்தையும் எடுத்து நல்லா 3-4 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு வேணும்னா அப்புறமா கொஞ்சம் நெய் வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். தாளிக்கிறது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் நெய்யில் நல்லா வறுத்து கொட்டிடலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பொங்கல்லாம் வருது இல்லையோ, அதனால் நான் நெய் பாட்டில் புதுசாகவும் வெல்லம் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஏற்கனவே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த நெய்யை வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு முதல்ல முந்திரி பருப்பை தாளித்து கொட்டிடலாம். இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். அப்புறமா இதில் கொட்டிட்டு சொன்ன மாதிரி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். பெருங்காயம் நான் வந்து போட்டுட்டேன் அதுக்கு. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டால் நம்ம வெண்பொங்கல் ஆகிடுத்து. இங்கே எல்லாமே நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். இங்கே ஏற்கனவே நான் இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சீக்கிரமாகவே செவந்து போயிடும். அதனால் கொஞ்சம் இதை தனியாக பார்த்து நம்ம பொரித்து எடுக்கணும். அதையும் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் நிறைய நெய் விட்டு தான் பண்ணுறேன். மார்கழி மாதத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருப்பாவையில் நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலை நீராடின்னு. அதனால் மார்கழி மாதமாக பண்ணுறச்ச நெய் எல்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டா. ஆனாக்கா நம்ம வந்து கடைசி நாள் வருது இல்லையா, அப்போ வந்து முழங்கை வழிவார நெய் பெய்யுதுன்னு சொல்லுவாள். முழங்கை வழிகிற வரைக்கும் நெய் அதில் கொட்டணும் அப்படின்னு. நான் வந்து இன்றைக்கி அது மாதிரி தான் கொஞ்சம் நிறைய நெய் விட்டு தான் சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணுறேன். ஏன்னா இவாள்லாம் வந்து ஊருக்கு போயிடுவாள். பொங்கலுக்கு வந்து இங்கே யாரும் குழந்தைகள்லாம் இருக்க மாட்டா. அதனால் அவளுக்கு இருக்கட்டும் சொல்லி கொஞ்சம் நிறைய நெய் விட்டு தான் நான் பண்ணுறேன். இது வந்து சாய்ராமுக்கும் சுவாமிக்கும் கிருஷ்ணருக்கும் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் பகவத்கீதையில் ஃபஸ்ட்டு தியான ஸ்லோகமும் அப்புறம் 14ஆம் அத்தியாய ஸ்லோகமும் ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் இருக்கு இல்லையா, அது 2 நான் படிப்பேன். அப்புறம் எப்பவும் போல் திருப்பாவையும் இந்த திருவம்பாவையும் படிப்பேன். அதெல்லாம் நான் வந்து இப்போ இவள் வந்து கிளம்புறா ஒரு 6 மணிக்கா, அதுக்குள்ளே எனக்கு இது பண்ணி முடிக்கணும். அதனால சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளை கழித்து நான் வந்து ஸ்லோகங்கள்லாம் படிக்க போகிறேன். இன்றைக்கி சுவாமி வந்து என்னை மன்னிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா எனக்கு டைமே இல்லை இன்றைக்கி. குழந்தைகளுக்கு இதுக்கு முன்னாடி பேக் பண்ணி கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சட்னி அரைச்சிடுறேன். அதுக்கு
இங்கே பீட்ரூட் கறி பண்ணுறதுக்காக பீட்ரூட்டை நான் வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு உளுத்தம்பருப்பும் கடுகும் போட்டுருக்கேன். அது நல்லா வெளிச்சுட்டுருக்கு. இதுலேருந்து உளுத்தம்பருப்பும் கடுகும் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம காயை போட்டு வதக்கி எடுத்துடலாம். இதுக்கு உப்பும் போட்டு 2 பச்சை மிளகா அதையும் நறுக்கி போட்டாக்கா இதுவும் ஆகிடுது. கொஞ்சம் தேங்காயும் போட்டாக்கா நம்மளோட கறியும் ஆகிடுது. இங்கே வந்து பீட்ரூட் கறியும் ரெடி ஆகிடுது. தக்காளி சட்னிக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதையும் வதக்கி எடுத்துடலாம். தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடும். இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு மிளகாயும் போட்டிருக்கேன். அந்த மிளகாயும் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் மிக்சியில். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. நான் அந்த பீட்ரூட் பண்ண பாத்திரத்துலேயே இதையும் போட்டு எடுத்துடுறேன். அப்போ நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு பாத்திரம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா 2 கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதை போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுடலாம். இப்போ எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 2 ஜீரகமும் போட்டு பெருங்காயமும் போட்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் இப்போது அது நல்லா வெடிச்செடுத்து நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கொட்டிடலாம். அந்த தக்காளி சட்னிக்கு நான் தக்காளி அரைச்சதை விழுத போட்டு நல்லா அந்த எல்லாம் கொதித்து ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி அதில் போட்டு கொடுத்துட்டு அதை எடுத்துட்டேன். இங்கே நான் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு அதை இங்கே வச்சுருக்கேன். அதுதான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுது. இந்த தக்காளி சட்னி நான் வந்து நல்லா கெட்டியாக பண்ணிவிடுவேன். அப்போ தான் டிஃபன் பாக்ஸை வச்சா கூட அது ஒழுகாது. இந்த கெட்டி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. ஒரு வெஜிடபிள் வேணுங்கிறதுக்காக பீட்ரூட் கறி பண்ணியிருக்கேன், அதுவும் ரெடி ஆகிடுது. அப்புறம் வெஜிடபிள் சாலட் பண்ணியிருக்கேன், அதுவும் ரெடி ஆகிருக்கு. அப்புறம் மார்னிங் வந்து என்னோடய சன் எங்கள் ஆத்துக்கரைவாள்லாம் எதுவும் தோசை இட்லிலாம் சாப்பிட மாட்டேன். ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு போயிடுவாள். அதனால் நான் இன்றைக்கி கொய்யா பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அவளுக்காக அவள் சாப்பிட்டுட்டு போயிடுவாள். இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு. Hope you all will like my video. Please support me. Please subscribe to my channel. Thanks a lot. Thank you. I will meet you in my next video. Thank you.